ஆரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, சிலுவையின் வழியாக மனுக்குலத்தை மீட்டெடுத்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த தவ காலங்களிலே இந்த முதல் வெள்ளிக்கிழமை மாலை திருவிருந்து வழிபாட்டிலே உம்மோடு கூட நாங்கள் இணைந்து உம்முடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும் எங்களை மறு அர்ப்பணம் செய்யவும் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல ஆசீர்வாதமான திருவிருந்து வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இணைந்து தொழுது கொள்ளவும் இணைந்து உம்முடைய திருப்பெயரையும் ஆட்சிமைப்படுத்தவும் இந்த வழிபாட்டில் நீர் பிரசன்னமாக இருந்து எங்களை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரையும் ஆட்சிமைப்படுத்தவும் இந்த மாலை திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 114வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 114. வாதையுற்ற மீட்பரே, என் அடைக்கலம் நீரே, நான் என் பாவ பாரத்தால் தொய்ந்து போய் கலங்கினால் என் அடைக்கலம் நீரே, வாதையுற்ற மீட்பரே என்ற பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். Love
திருமறை பாடம் படிக்க கேட்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 22 முதல் 32 முடிய. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 22 முதல் 32 முடிய. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவு அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவர்களுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பென்னியேல் என்று பெயரிட்டான். அவன் பென்னியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுருக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்து முன்றாற்று. கடவுளே, உமக்கே மாட்சி உரித்தாகுக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகளின் வழியாக இந்த நாளிலும் எங்களை வளப்படுத்தி பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதை, தூய ஆவியானவர் எங்களோடு கூட பிரசன்னமாகி இருக்கிறதை புரிந்து கொண்டவர்களாய் இருதயத்தின் நினைவுகளை, சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்க
ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தாரும் பலன் தாரும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மிக மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த தவ காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மாலை வழிபாட்டிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபை நிறைந்த சமாதான ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. இந்த தவ காலங்களிலே, இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களிலே நாம் தொடர் தியானத்தை மேற்கொள்ளும்படியாய் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். கடந்த ஆண்டுகளிலே திருமறையில் இருக்கின்ற மலைகளை குறித்து, திருமறையில் இருக்கின்ற மரங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்தோம். இவைகளை நாம் கல்வாரி மலையோடு அல்லது நம்முடைய பாடுகளோடு கூட இணைத்து பார்த்து நாம் இந்த தியானத்தை மேற்கொண்டோம். இந்த ஆண்டிலும் திருமறையில் இருக்கின்ற ஆறுகள், நதிகள், ரிவர்ஸ் என்ற பைபிள், நதிகளை குறித்து நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி சிந்திக்க உங்களை என்னோடு கூட இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஏனென்றால் நாம் திருமறையிலே இந்த நீரோட்டங்கள், ஆறுகள், நதிகள், இவைகளை குறித்து ஒரு சில இடங்களிலே படிக்கின்றோம். அவைகள் திருமறையிலே குறிக்கப்பட்டதனுடைய நோக்கம், அங்கே நடந்த நிகழ்வுகள் நிச்சயமாக நம்முடைய சிந்தனையிலே அது முழுமைப்படுத்தப்படுகின்ற போது, குறிப்பாக இந்த தவ காலங்களிலே அவைகளை நாம் தியானிக்க விளைகின்ற போது நம்முடைய ஆன்மீக மறுமலர்ச்சியிலே அவைகளை நம்முடைய ஆழ் தியான நிலைமைக்காக இணைத்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நீரோட்டங்களை குறிக்கின்ற சொல்தான் இந்த ஆறுகள் அல்லது நதிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த காரியங்கள். திருமறையிலே இந்த ஆறுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏதேன் தோட்ட வரலாற்றிலேயே ஆறுகளை குறித்ததான செய்தியானது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் இன்னும் அந்த ஏதேன் தோட்டத்திலே சொல்லப்படாத வேறு சில ஆறுகளும் திருமறையிலே ஆங்காங்கே இடம் பெறுகின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். பல ஆறுகள் திருமறையிலே இடம் பெற்றிருக்கிறதை நாம் அவ்வப்பொழுது நம்முடைய தியானத்திலே நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆறுகள் என்கின்ற வார்த்தையும் நதிகள் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக புவியியல் எல்லையை குறிப்பதற்காக இந்த நதிகள் அல்லது ஆறுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பொதுவாக பூகோள ரீதியாக அறிந்து கொள்ள முடியும். இந்த 4 மால் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே இந்த பூகோள ரீதியான புவியியல் எல்லையை குறிப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகின்றது. வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஆறுகள் உண்டு. குளிப்பதற்கு அல்லது குடிப்பதற்கு நீரை எடுப்பதற்குரிய ஆறுகள் உண்டு. போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆறுகள் உண்டு. மீன் பிடிப்பதற்காக ஆறுகள் பயன்படுத்தப்படுகின்றது. இன்னும் ஆன்மீக உணர்விலே திருமுழுக்கு கொடுப்பதற்காக, ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக ஆறுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆறுகள் அல்லது நதிகள் என்பவை ஒரு நாட்டின் வளமையை அல்லது செழுமையை குறிக்கின்ற ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஏசாயா 66:12 நீங்கள் படிக்கலாம். சங்கீதம் 65:9 தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாட்டினுடைய வளமையை, இந்த வளமை என்பது அல்லது செழுமை என்பது கடவுளுடைய ஆற்றலின் சக்தியாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒரு நாடு வளமையாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லது செழிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் கடவுளின் ஆற்றல் அல்லது கடவுளின் வல்லமையின் சக்தி அந்த நாட்டிலே இருக்கிறது என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டு. அதே நேரத்தில் ஆறுகள் வற்றி போகின்ற, தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போகின்ற நிலைமைகளும் உண்டு. அது துக்கத்தை வெளிப்படுத்துகின்ற காரியமாகவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபு 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் ஏசாயா தீர்க்கதரிசி 19:5 துக்கத்தை வெளிப்படுத்துகின்ற, அதாவது ஆறுகள் வற்றி போவதன் மூலமாக
அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக ஆறுகளின் மூலமாய் கடவுளுடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு அல்லது ஒரு நாட்டிற்கு இருக்கிறது என்கின்ற புரிந்து கொள்ளுதல் உண்டு. ஆக ஆறுகளை குறித்த இந்த ஒரு சின்ன முகவரியோடு கூட இந்த நாளுக்குரிய ஆறு அல்லது இந்த நாளுக்குரிய நதியை நாம் தியானிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். காலையிலே வாட்ஸ்அப்பில் நான் இந்த நாளுக்குரிய நதியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தேன். அதுக்குரிய வேத பகுதியையும் உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன், படித்திருப்பீர்கள். இப்பொழுதும் திருமறை பாடமாக நாம் படிக்க கேட்டோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 32 வரை உள்ள பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதான யாப்போக்கு என்று சொல்லப்படுகின்றதான ஒரு ஆறு. இந்த யாப்போக்கு ஆறு கீலேயாத்தின் தென்கிழக்கு பகுதியிலே, அதாவது ரபாத் அம்மான் பகுதியிலே உற்பத்தியாகி யோர்தான் ஆற்றின் வழியாக சவக்கடலிலே கலக்கின்றது. இதுதான் அதனுடைய பாதை. அதாவது யோர்தான் ஆற்றினுடைய ஒரு கிளை நதி என்று சொல்லலாம். யோர்தான் ஆற்றுக்கு நிறைய கிளை நதிகள் உண்டு. அதிலே மிகப்பெரிய அல்லது மிக முக்கியமான கிளை நதி இந்த யாப்போக்கு ஆறு. இந்த யாப்போக்கு ஆறானது யோர்தான் நதியிலே கலந்து அதற்கு பிற்பாடு சவக்கடலிலே, உப்புக்கடல் என்று சொல்லப்படுகின்ற சவக்கடலிலே அது கடக்கிறது. கீலேயாத் மலையை சுற்றி வந்து அது அந்த சவக்கடலிலே கலக்கின்றது. நீல ஆறு என்ற ஒரு பெயரும் இந்த யாப்போக்கு ஆற்றுக்கு உண்டு. நீல ஆறு என்று சொல்லுகிறேன்னு சொன்னால் அது மிகவும் குளிர்ச்சியான தண்ணீரை, மைனஸ்ல செல்சியஸ் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்ணீரை தொடுகின்ற போது உணர முடியும். மிகவும் குளிர்ச்சியான நீரை கொண்ட ஒரு ஆறாக இது சொல்லப்பட்டிருக்கின்றது. வடக்கு வடமேற்கு அம்மான் பகுதியை சுற்றிலும் தெல் எத் தமியோ பகுதியிலே கிட்டத்தட்ட இதனுடைய நீளம் 80 கிலோமீட்டர் நீளம் என்று குறிப்பிடப்படுகின்றது. கடைசியாக யோர்தானிலே கலந்து யோர்தானிலிருந்து, அதாவது யோர்தானுக்கு 24 அல்லது 25 கிலோமீட்டருக்கு முன்பதாக இது கலந்து அதற்கு பிற்பாடு சவக்கடலுக்கு செல்லுகின்றது. வேகமாக சீராக ஓடுகின்ற ஒரு ஆறு என்று சொல்லி இந்த யாப்போக்கு ஆற்றை குறித்து சொல்லப்படுகின்றது. விவிலிய காலத்திலே எஸ்மோனின் எமோரிய அரசனான சீகோன் நாட்டையும் பாசான் நாடுகளையும் பிரிக்கின்ற எல்லையாக இந்த ஆறானது அமைந்திருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், பூகோள ரீதியான எல்லை இது ஆறுகளுக்கு உண்டு என்று சொல்லி. இது சீகோன் பகுதியையும் பாசான் நாடுகளையும் பிரிக்கின்ற ஒரு எல்லையாக இந்த கீலேயாத், இந்த யாப்போக்கு ஆறானது அமைந்திருக்கின்றது. என்னாகமும் 21, 24 உபாகமும் 2:37 இதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இந்த யாப்போக்கு ஆற்றிற்கும் முற்பிதாக்களின் 3ஆவதாக அடையாளப்படுத்தப்பட்ட யாக்கோபுவுக்கும் இருக்கின்ற தொடர்பு நிலைமையைத்தான் நாம் இந்த நாளிலே நாம் மிக ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். ஒருவேளை யாக்கோபுடைய வரலாறுக்கு போவதற்கு முன்பதாக உங்களுடைய திருமறையில் கடைசி பக்கத்தில் மேப் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பின்னாடி அதை கொஞ்சம் எடுங்களேன். இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேசப்படம் என்று சொல்லி ஒரு மேப் இருக்கும். முதல்ல ஆபிரகாமுடைய பிரயாணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்து இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய தேசப்படம் இருக்கும். அதுக்கப்புறம் பாலஸ்தீன பகுதிகள் இருக்கும். பார்த்துட்டிங்களா? இப்போ ரீசண்டாக வர்ற சில எடிஷன்ஸில் பின்னாடி மேப் பிரிண்டட் கிடையாது. பார்த்துட்டிங்களா? அதில் சவக்கடல், உப்புக்கடல்னு சொல்லி இருக்கும். சவக்கடல்னு இருக்காது, உப்புக்கடல்னு இருக்கும். கீழே இந்த ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். அந்த உப்புக்கடலுக்கு நேராக மேலே ஒரு கோடு இருக்கும். அதுதான் ஜோர்டான் ரிவர். யோர்தான் ஆறு அதுதான் நேராக இருக்கிறது தான் யோர்தான் ஆறு. நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தார் படத்தை விட பாலஸ்தீன பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த நேர்கோட்டை யோர்தான் ஆறு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஜோர்டான் ரிவர் அதான் நீளமான ஒரு மிகப்பெரிய ஆறு. அதில் அந்த உப்புக்கடலுக்கு மேலே ஒரு சின்ன கிளை நதி வரும். அதுக்கு மேலே இருக்கின்ற ரைட் சைடில் விலகிற கிளை நதி தான் இந்த யாப்போக்கு ஆறு.
நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேசப்படத்தில் பார்த்தீங்கன்னா யாப்போக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆறுக்கு மேலே எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? உப்புக்கடல் மேலே இருக்கிற அந்த யோர்தான் ரிவரில் அந்த ஒரு நீளமாக ரைட் சைடில் விலகி இருக்கிறதான் யாப்போக்கு ஆறு. அந்த யாப்போக்கு பக்கத்தில் பெனியேல் அந்த இடம் குறிப்பிடப்பட்டிருக்கும். யாக்கோபு ஒப்படைத்த இடம் அந்த யாப்போக்கு ஆறு அதிலே குறிக்கப்படும். அது யாப்போக்கு ஆறு யோர்தான் ஆற்றில் வந்து சேர்ந்து அது நேராக உப்புக்கடலுக்குள்ளே வருகின்ற. தயவுசெய்து வீட்டிலையும் போய் இன்னும் நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த யாப்போக்கு ஆற்றங்கரையிலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு யாக்கோபுடைய வாழ்விலே நிகழ்கின்றது. யாக்கோபுவுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்த இடம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கின இடம் இந்த யாப்போக்கு ஆற்றங்கரை என்று சொல்லலாம். பழைய வாழ்வை மாற்றி அமைத்த ஒரு இடம்தான் யாப்போக்கு ஆற்றுக்கரை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்த கல்வாரியை குறித்து அல்லது அந்த கொல்கதாவை குறித்து நாம் அதிகமாக தியானிக்கின்றோம். அந்த கொல்கதாவை புனித பிரயாணம் செல்கின்ற போது சென்று பார்க்க விளைகின்றோம். காரணம், இந்த இடத்துல இயேசு தன்னுடைய உயிரை விட்டார் என்ற நினைவு கூறுதல். என்னுடைய மீட்புக்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தின இடம் என்று சொல்லி கொல்கதாவை நாம் தரிசிக்கின்றோம், கல்வாரி மலையை தரிசிக்கின்றோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான இடம் இந்த யாப்போக்கு ஆற்றங்கரை தான். தன்னுடைய வாழ்வையே மாற்றி அமைத்த ஒரு சூழல், தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கடவுளுக்கென்று அர்ப்பணிக்க துணிய வைத்த ஒரு இடம் அந்த யாப்போக்கு ஆற்றங்கரை. பழைய வாழ்வு எத்தனாக ஏமாற்றுக்காரனாக பித்தலாட்டுக்காரனாக வாழ்ந்த வாழ்வை ஒப்படைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு புது மனுஷனாக மாறின இடம்தான் அந்த இடம். சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றியது, இன்னும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சகோதரனுக்கு கிடைக்க விடாமல் செய்து அதை பெற்றுக்கொண்டது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த இளம் பிராயத்திலே செய்த எல்லா விதமான தவறுகளையும், ஒரு எத்தனமான ஏமாற்றுத்தனமான வாழ்வின் சூழ்நிலைகளை எல்லாம் அங்கே இந்த ஆற்றங்கரையிலே உணர்ந்து ஒப்படைத்த ஒரு சூழ்நிலை. நீங்கள் இந்த 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அந்த 32ஆம் அதிகாரம் தொடங்குகின்ற போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் அப்படின்னு சொல்லி இருக்கும். எங்கேருந்து பிரயாணம் பண்ணுகிறார்? அதாவது இங்கிருந்து தன்னுடைய குடும்பத்தை ஏமாற்றி விட்டு மாமன் வீட்டிற்கு போய்விட்டார். அங்கே 2 பிள்ளைகளையும் திருமணம் செய்து ஒரு பெரிய சூழ்நிலையிலே தான் உருவெடுத்து இப்பொழுது மாமன் வீட்டிலிருந்து திரும்பி வருகின்றார். அந்த திரும்புகின்ற பிரயாணம் தான் அந்த 31ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் அதைத்தான் சொல்லுகின்றது. யாக்கோபு லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரையும் குமார்த்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்து லாபான் புறப்பட்டு போய்விட்டான், தன் இடத்திற்கு திரும்பி போய்விட்டான். இப்பொழுது யாக்கோபு பிரயாணம் பண்ண தொடங்குகின்றான். இந்த பிரயாணம், இந்த யாக்கோபுடைய இந்த பயணம் ஒரு இருள் நிறைந்த பாதைக்குள்ளாக அவனை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்வு, அந்த செல்வ செழிப்பான வாழ்வு எல்லாம் ஒரு இருளை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்றது. இந்த 3ஆம் வசனத்தை நீங்கள் 32ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை படித்து பார்க்கின்ற போது, ஏசாவினிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் ஒரு பெரிய வரலாறை சொல்லுகின்றான். ஆனால் 6ஆம் வசனத்தில் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். யார் எதிர்கொள்ள வருகிறது? ஏசா எதிர்கொள்ள வருகிறார். அப்போ யாக்கோபுக்கு என்ன ஆகுது? 7ஆம் வசனத்தில் மிகவும் பயப்படுகிறான், வியாகுலப்படுகின்றான். இந்த பயமும் வியாகுலமும் நிறைந்த ஒரு பயணமாக இந்த திரும்பு பயணம் அமைகின்றது. அந்த பயம் வியாகுலத்தோடு கூட தான் இந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் அவன் நேரத்தை செலவிடக்கூடிய நிர்பந்தம் அவனுக்கு ஏற்படுகின்றது. அன்பானவர்களே,
யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே தந்தையை ஏமாற்றி அண்ணனுக்குரிய ஆசீர்வாதங்களை அபகரித்த துரோக செயல் இந்த பயத்திலே, இந்த வியாகுலத்திலே அவனுடைய மனதை கசக்கி பிழிகின்றது. அவனுடைய உள் மனதிலே ஒரு காயத்தின் வடு அங்கே வெளிப்படுகின்றதை பார்க்க முடிகின்றது. தன் உண்மையான எதிரியாக ஏசாவை பார்க்க அவன் துணிந்தாலும் ஒரு உண்மையான எதிரி ஏசா அல்ல, நான் இறைவனிடத்திலே தான் எதிரியாக வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லி தன்னை உணரக்கூடிய ஒரு இடமாக இந்த யாப்போக்கு ஆற்றங்கரை அமைந்திருக்கின்றது. ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையிலே உணர்த்தப்பட்ட இடம்தான் இந்த யாப்போக்கு ஆற்றங்கரை யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலே. ஏசா எதிர்ப்படுகின்றான் என்றவுடனே அவனுக்கு பயம் வருகின்றது, வியாகுலப்படுகின்றான், அது உண்மைதான். ஆனால் இந்த பயமும் இந்த வியாகுலமும் அவனுக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த ஏசாவுக்கு விரோதமாக நான் வாழ்ந்த வாழ்வு அல்ல, நான் கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்த ஒரு வாழ்வு என்பதை உணர வைக்கின்றது. ஆண்டவருக்கு விரோதமாக நான் செயல்பட்ட செயல்பாடு, அதனால் தான் தகப்பனை ஏமாற்றினேன், அதனால் தான் சகோதரனை ஏமாற்றினேன், இந்த சொத்துக்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டேன் என்று சொல்லி அந்த முதல் நிலை, சிரேஷ்டபுத்திர பாகம் என்கின்ற அந்த முதல் நிலையை வஞ்சித்து எடுத்துக்கொண்டதை அவருடைய சகோதரனுக்கு விரோதமான பாவமாக அல்ல, கடவுளுக்கு விரோதமான பாவமாக உணர்ந்து அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையிலே தன்னை அர்ப்பணிக்க துணிகின்றான். ஒருவேளை யாக்கோபுவினுடைய வாழ்க்கையில இந்த யாப்போக்கு ஆற்றங்கரை தான் தன் நிலை உணர வைத்த இடம் என்று சொன்னால் அது மிகையாகாது. தன் நிலை உணர வைத்த ஒரு இடமாக இந்த யாப்போக்கு ஆற்றங்கரையிலே ஒரு மனிதனோடு போராடுவது போன்ற ஒரு உணர்வு அங்கே ஏற்படுகின்றதை பார்க்கின்றோம். நீங்க 32ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை படித்து அதற்கு முன்னாடி உள்ள வசனங்களை 24ஆம் வசனம், அங்கே பிந்தி தனித்திருந்தான் ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடுகின்றான். ஒரு போராட்டமான சூழ்நிலை, அதாவது கடவுளோடு கூட நேரடி போராட்டமான ஒரு சூழ்நிலையாக அந்த நிலைமை அமைகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை போராட்டத்தில் இறைவன் கடவுள் தான் ஒரு பலவீனன் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அங்கே யாக்கோபுவினுடைய தொடை சந்தை அந்த கடவுளுடைய ஆற்றல் தொடுகின்றதை பார்க்கின்றோம். தன்னுடைய பலவீனத்தை அந்த இடத்துல உணர்கின்றான். இவ்வளவு நாள் தன்னுடைய புத்தியிலே, தன்னுடைய அறிவிலே, தன்னுடைய பலனிலே வாழ்ந்திருந்த யாக்கோபு அந்த போராட்டத்தின் உச்சகட்டத்தில் தன் நிலை உணர்ந்து நான் பலவீனன் என்பதை, தான் அறிவீனன் என்பதை, தான் சார்ந்திருக்கின்ற பலம் மாயமானது என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்படைக்கின்றான். ஒருவேளை அவனுடைய பலவீனத்தை ஆண்டவர் உணரச் செய்யும் வண்ணமாகத்தான் அந்த தொடை சந்தை தொடுகின்றார் என்று அந்த பகுதியானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக அவருடனே போராடுகையிலே அவ்வளவு நேரம், அவ்வளவு நாட்கள் தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய மாமன் வீட்டில் இருந்த அந்த பெருமையான அல்லது உயர்வான அந்த மேன்மையான நிலைப்பாடுகள் எல்லாம் தகர்த்து போட்டு முழுமையாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சரண்டர் ஆகின்ற அல்லது சரணாகதி அடைகின்ற ஒரு நிலை அந்த இடத்துல ஏற்படுகின்றது. புத்தி தெளிந்தவனாய் அந்த இடத்துல அவன் பொழுது கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாளுடைய உம்மை போக விடேன், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தாளுடைய. ஏன் அந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறான் தெரியுமா? இவ்வளவு நாள் நான் என்ன செஞ்சுட்டேன்? அறிவில்லாம வாழ்ந்துட்டேன். இவ்வளவு நாள் தன் மிஞ்சிய பலத்துல வாழ்ந்துட்டேன். இவ்வளவு நாள் என்னுடைய சுய பலத்தையே சார்ந்து இருந்துட்டேன். இனிமே நான் என்னுடைய சுய பலத்துல என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இனிமே என்னுடைய அறிவினால இந்த உலகத்துல ஜீவிக்க முடியாது. இனிமேல் என்னுடைய ஆற்றல்ல நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த தவ காலங்களிலே ஆண்டவருடைய சன்னிதானத்துல நாம் அதிகமாக ஜெபத்திலே நேரத்தை செலவிடுகின்ற போது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, நான் எனக்கு என்று வாழ்ந்து விட்ட வாழ்க்கை இந்த தவ காலத்தில் நான் உணர்த்தப்படுகின்றேன்.
நான் உணர்த்தப்படுகின்றேன். என்னுடைய சுயத்தை, என்னுடைய தன் இச்சையை அல்லது என்னுடைய பலத்தை நான் ஒப்புக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் என்னை அர்ப்பணிக்கின்றேன். இனிமேல் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால், இனிமேல் நான் இந்த உலகத்தில் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த தவ காலத்தில் நம்முடைய ஜெப வாழ்க்கை அப்படியாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த யாக்கோபுவின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பல நேரத்திலே நாம் நம்முடைய சுயம் சார்ந்து வாழ்ந்து விடுவதனாலே நாம் இந்த உலகத்திலே தோல்வியை சந்திக்கின்றோம். ஆசீர்வாதம் என்பது ஒரு பெரிய பெரிய ஒரு செழுமையான வாழ்க்கை, கார் இருக்கு, பங்களா இருக்கு, நல்ல பெயர் இருக்கு, பதவி இருக்கு, அது மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு அடி இந்த உலகத்துல எடுத்து வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். கொரோனா காலத்துல நம்ம பார்த்த அனுபவங்கள், ஒவ்வொரு நாளும் எத்தனை சடலங்கள் நம்மை விட்டு கடந்து போனது என்ற அனுபவங்கள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆக இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய நான் என்ன செய்ய முடியாது, ஒரு அடி எடுத்து வைக்கணும். அதனாலதான் யாக்கோபு போராடுகிறார். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். இந்த உலகத்துல நான் இவ்வளவு நாள் நானே வாழ்ந்துட்டேன், என்னுடைய சுயத்திலேயே வாழ்ந்துட்டேன், என்னுடைய அறிவுனாலேயே வாழ்ந்துட்டேன். இனிமே நான் வாழணும்னா நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய இந்த உலகத்துல நான் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அங்கே யாக்கோபு அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய பேரு என்ன? முழு மனதோடு திறந்த மனதோடு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நான் ஒரு எத்தன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன், நான் ஒரு பித்தலாட்டக்காரன். இந்த தவ காலங்களிலே நம்முடைய ஒப்படைப்பு இப்படிப்பட்டதாக இருக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய சுயம் சாம்பலாகின்ற வகையில, நம்முடைய நிலைமை தன் உணர்வு வருகின்ற வகையில ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்வை மனம் திறந்து அறிக்கையிடுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த பலிபீடத்தில் முழங்கால் படியிடுகின்ற போது, ஆண்டவரே நான் பாவியாகவே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், நான் ஒரு எத்தனாகவே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், நான் ஒரு ஏமாற்றுக்காரனாகவே உம்முடைய பாதத்துல முழங்கால் படியிட்டு இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். இந்த நிலைமையில என்னை ஏற்றுக்கொள்றதுனா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா என்னைய விட்டுருங்க. அப்படி அததான் ஆண்டவர் அவனிடத்துல அந்த பெயரை, அந்த முகாந்திரத்தை கேட்கின்றார். ஞானஸ்நானத்துல பெயர் வைக்கிறோம், ஞானஸ்நானத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெயரிடப்படுகின்றது. அந்த பெயருக்கேற்ற வாழ்வை பல நேரங்களிலே நாம் தொலைத்து விட்டோம். பல நேரங்களிலே அந்த பெயருக்கேற்ற வாழ்வு, அந்த கிறிஸ்தவ சாட்சி நம்மிடத்திலே தொலைந்து போய்விட்டது என்று சொன்னால், இந்த தவ காலங்களிலே, இந்த லந்து காலங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கின்ற போது, ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிடுகின்ற போது, ஆண்டவரே நான் இந்த நிலைமையில நான் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன் சுவாமி, இந்த நிலைமையில என்னுடைய வாழ்க்கை நான் இழந்துட்டு வந்து நிற்கிறேன் சுவாமி, நீர் என்னை ஆசீர்வதியும். நான் இதுதான் என்னுடைய லைஃப், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் எத்தன், நான் யாக்கோபு, நான் ஏமாற்றுக்காரன். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த இளைய குமாரன் அந்த பன்றி திங்கிற தவிடு கிடைக்காம இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு 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 முகாந்திரத்தை அவன் செய்தான் இல்லையா? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இனிமேல் நான் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியே இல்லை, பாத்திரன் அல்ல, என்னை உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும், அப்படி வச்சுக்கிறதுனா என்னைய கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லித்தான் அவன் திரும்பி வர்றான். அந்த நிலையைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல உணர்த்துகின்றார். இந்த யாக்கோபுவின் மூலமாக தன் நிலை உணர்ந்து, நான் என்ன நிலைமையில இருக்கின்றனோ அதே நிலைமையில இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிட அழைக்கப்படுகின்றேன். ஒருவேளை இந்த நோட்டீஸ்ல நான் எழுதியிருந்த அந்த முகவரையை நீங்கள் ஒருவேளை படித்திருப்பீர்கள். கடைசியில் நான் அதிகமாக வலியுறுத்துகின்ற காரியம் அதுதான். திருவிருந்து வழிபாட்டில் பாவ அறிக்கை ஜபத்திற்கு, பிரசன்ன ஜபத்திற்கு, தாழ்மையின் ஜபத்திற்கு முழங்கால் படியிடுகின்ற போது, ஒருவேளை நம்முடைய முழங்கால்களின் மூலமாக என் நிலை நான் உணர்ந்திருக்கிறேன் என்கின்ற உணர்வு வலியுறுத்தப்படுகிறது என்பதைத்தான் நான் இங்கே அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன். ஆக இந்த தபசு காலங்கள் நமக்கு அதிகமாக திருவிருந்தை பெற்றுக்கொள்ளுகின்ற காலங்களாக இருக்கின்ற பட்சத்திலே, ஒவ்வொரு முறையும் திருவிருந்தை பெற்றுக்கொள்ளுகின்ற போது என்னுடைய முழங்கால்களை முடக்கி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே நான் ஒரு எத்தன், ஆண்டவரே நான் ஒரு ஏமாற்றுக்காரன்,
ஆண்டவரே, நான் உமக்கு தூரமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் என்று சொல்லி தன் நிலை உணர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நான் முழங்கால் படியிடுகின்ற பட்சத்திலே நிச்சயமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 28ஆம் வசனத்துல, உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல், இனி நீ எத்தன் எண்ணப்படாமல், இனி நீ ஏமாற்றுக்காரன் எண்ணப்படாமல், இனி நீ பாவி என்று எண்ணப்படாமல், நீ இனிமே தூரமா வாழ்ந்தவன் என்று எண்ணப்படாமல் உன் பேர் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. இனிமேல் நீ யாக்கோபு அல்ல, இனிமேல் நீ எத்தன் அல்ல, இனிமேல் நீ தூரமாய் வாழ்ந்தவன் அல்ல. அது இந்த தபசு நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையாக மாறட்டும். இன்றைக்கு இந்த தப காலங்களிலே நாம் ஏறெடுக்கின்ற மன்றாட்டின் வழியாக, இந்த தப காலங்களிலே நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களின் வழியாக இது நாள் வரைக்கும் நம்மை மேல் படிந்திருந்த கரை நீங்கிவிட்டது என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும். அந்த போராட்டத்திலே யாக்கோபுவின் மீது வைக்கப்பட்டிருந்த கரை அவனை விட்டு நீங்குகின்றது. இனிமேல் நீ யாக்கோபு அல்ல, இனிமேல் நீ எத்தன் அல்ல. ஆண்டவர் அவனை ஒரு புது படைப்பாக இந்த யாப்போக்கு ஆற்றங்கரையிலே ஒரு புது மனிதனாக அவன் மாறுகின்றதை அங்கே புரிந்து கொள்ளுகிறோம். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். 29ஆம் வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு, தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இந்த பெனியேல் என்கின்ற இடம், அதாவது ஆண்டவருடைய இறைவனுடைய முகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். அதாவது இந்த பெனியேல் என்கின்ற இடம்தான் இறைவனின் முகத்தை தரிசித்த ஒரு இடம். ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த யாக்கோபு பெற்றுக்கொண்ட அந்த புதிய பெயர். அந்த பெனியேலிலே அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றான். 31ஆம் வசனத்துல, பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று, அதனால் வரைக்கும் அவனை சுற்றி இருந்த இருள் அவனை விட்டு நீங்குகின்றது, ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கின்றது. இந்த தபசு காலத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஏறெடுக்கின்ற மன்றாட்டுக்களின் வழியாக, ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஏறெடுக்கின்ற நம்முடைய அர்ப்பணிப்பின் வழியாக நம்முடைய கரை நீங்குவது மாத்திரமல்ல, இறைவனுடைய முக பிரசன்னத்தின் மூலமாய் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆக அவரை பார்க்கின்ற ஒரு பார்வை கிடைக்கின்றது. அது பெனியேலிலே அங்கே யாக்கோபிற்கு கிடைத்தது. அந்த இடத்திலே அந்த முகத்தின் மூலமாய் ஒரு பிரகாசத்தை பெற்று, அது நேரம் வரைக்கும் அவனை சுற்றி இருந்த இருள், எப்போ லாபானுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு ஏசா எதிர்ப்படுகிறான் என்ற போது அவனை சுற்றி இருந்த அந்த இருளின் சூழ்நிலை, அந்த இருளின் பிரயாணம் இப்பொழுது வெளிச்சத்தின் பயணமாய் மாறுகின்றது. இப்பொழுது ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாய் அவன் நடந்து போகின்றான். ஒரு சூரிய உதயம் அங்கே ஒரு மகிழ்ச்சியை, ஒரு வெளிச்சத்தின் ஆசீர்வாதத்தை அவனுக்கு அங்கே கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, இந்த யாப்போக்கு ஆற்றங்கரை இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத இடம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த யாப்போக்கு ஆற்றங்கரை கடந்து போகின்றது. நாமும் மறக்க முடியாத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த பகுதியிலே இந்த இஸ்ரவேல் என்கின்ற அந்த புதிய நாமம், அந்த புதிய ஆற்றல் அது கிடைத்ததுக்கு பிற்பாடு நீங்க இஸ்ரேல் தேசத்தோட வரலாற்றை நீங்க படிச்சு பாருங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் இஸ்ரேல் தேசம் உலக நாடுகளின் வரிசையில ஒரு உயர்ந்து இருக்கின்ற தேசமாகத்தான், அது எந்த நிலைமையில நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, ஒரு மேன்மை பெற்ற தேசமாகத்தான், அது ஒரு உயர்வின் சூழ்நிலையை அடையாளப்படுத்தின தேசமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. காரணம், அன்றைக்கு அந்த யாக்கோபு தன்னிலை உணர்ந்து தன்னை ஒப்படைத்ததன் விளைவாக, தன்னிலை உணர்ந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததன் விளைவாக கிடைக்கப்பெற்ற பெயர்தான் இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் இன்றைக்கும் ஒரு மேன்மையை, ஒரு மகிமையை, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகின்றது. ஆவிக்குரிய இஸ்ரவேலராக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் நம் நிலை உணர்ந்து இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற போது, ஆண்டவரே இதுதான் என்னுடைய வாழ்க்கை,
இதுதான் என்னுடைய சூழ்நிலை, இதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று சொல்லி நாம் நம் நிலைமை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் நம்மை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்வார். நீங்க ஏசாவுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இவன் அவ்வளவு பிரச்சனையோடு கூட போயிருக்கிறான் வீட்டை விட்டு. அப்பாவுடைய ஆசீர்வாதம், தன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடிப்பிட்டான். ஏசாவுக்கு நிச்சயமா கோபம் இருந்திருக்கும், அந்த கோபம் வெகுண்டு எழுந்திருக்கும். இப்போ ஏசா வர்றான்ற செய்தி வந்த உடனே யாக்கோபு நிறைய ஏற்பாடு பண்றான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல யாக்கோபுவும் ஏசாவும் சந்திக்கிறாங்க. ஏசா என்ன செய்யல, யாக்கோபுவை ஒரு விதத்திலையும் அவனை கடிந்து கொள்ளவோ அல்லது அவனை மேற்கொள்ளவோ இல்லை. இதுதாங்க தகப்பனுடைய அன்பு. தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு உண்டாகும் பாவம் செய்து என்று சொல்லி என்னை முழு மனதோடு கூட அறிக்கை எடுக்கின்ற போது என பயந்தான், வியாகுலப்பட்டான், இருள் சூழ்ந்த நிலைமையில இருந்தான். ஆனா ஏசா அவனை சந்தித்த போது ஒரு மிகப்பெரிய ஒப்புரவின் ஆசீர்வாதம் அங்கே முழுமைப்படுத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஏசா அவனை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொண்டான். ஏன்னா இதெல்லாம் ஏசா அடிச்சுட்டு போனாலும் மீது இருக்கிறத வச்சாது பொழைச்சுக்கிறவேன்னு சொல்லி அங்க யாப்போக்கு ஆற்றங்கரையிலேயே அந்த முதல் கரையிலேயே அவன் நிறைய காரியங்களை ஏற்பாடு பண்றான், நிறைய ஒர்க் அவுட் பண்றான். ஆனா அது எல்லாத்தையும் ஏசா என்ன செஞ்சிட்டான், நீயே வச்சுக்கோன்னு சொல்லி திறந்த மனதோடு கொடுத்து. அதான் தகப்பனுடைய அன்பு. இன்றைக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல நாம் அந்த திறந்த மனதோடு கூட நாம் பலிபீடத்துல முழங்கால் படி, இந்த தபக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்துல பலிபீடத்துல வந்து நற்கரணையை பெற்றுக்கொள்ளுகின்ற போது, ஆண்டவரே நான் இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ், இதுதான் என்னுடைய நிலைமை, இந்த நிலைமையில என்னை ஏற்றுக்கொள்ளுங்க சாமின்னு சொல்லி முழங்கால் படியிடுங்க. ஆண்டவர் இரு கரம் நீட்டி நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, நம்மை ஒரு புதிய நாமத்தை நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம், இது எப்ப நடந்துச்சு, இந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் என்னைக்கு நடந்துச்சு, ஆனால் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் அதே ஆசீர்வாதத்தோடு கொஞ்சமும் குறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் சந்ததி சந்ததியாய் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வழங்குகின்ற வல்லமையுள்ள ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக முழங்கால் படியிடுகின்ற போது ஆண்டவர் நம் நிலை உணர்ந்து நம்மை அர்ப்பணிக்கின்றதான சூழ்நிலை நம்மை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த அந்த அர்ப்பணிப்பில, அந்த ஒப்படைப்பில இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்துல கடந்து வந்து, அவருடைய ஆண்டவரே, நான் அந்த யாக்கோபுவை போல என் நிலைமை உணர்ந்தவனாய் என்னை ஒப்படைக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா ஆண்டவர் நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல அவரிடத்துல நம்மளை ஹேண்ட் ஓவர் பண்றோமோ அதே ஸ்டேட்டஸ்ல இருந்து அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நம்மை உருவாக்குவார். தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை ஒப்படைப்போம். பெனியேலின் அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வாக மாறட்டும். பெனியேலின் அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படட்டும். பெனியேல் முகமுகமாய் தரிசித்த அந்த அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முழுமைப்படுத்தப்படுவதற்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழு மனதோடு கூட ஒப்படைப்போம். டி மைனர். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஒரு முழுமையான மனதோடு கூட அர்ப்பணிப்போம். யாக்கோபு தன்னை அப்படித்தான் திறந்த மனதோடு கூட அர்ப்பணித்தார். யாக்கோபு என்னை திறந்த மனதோடு கூட ஒப்படைத்தார். ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு புதிய நாமத்தை கொடுத்தார், புதிய ஆசீர்வாதத்தை. ஒப்படைக்கின்றேன் என் இயேசுவே, என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டருளும். ஒப்படைக்கின்றேன் என் இயேசுவே, என்னை உம்மிடத்தில்
சொல்கின்றேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொண்டருளும். நோக்கியை பார்த்தேன் சிலுவை காட்சியை உணர்ந்து கொண்டேன் இயேசுவின் அன்பை. நோக்கியை பார்த்தேன் சிலுவை காட்சியை உணர்ந்து கொண்டேன் இயேசுவின் அன்பை. தீர்மானம் செய்தேன் பின்பற்றிட ஏற்றுக்கொண்டருளும். தீர்மானம் செய்தேன் பின்பற்றிட ஏற்றுக்கொண்டருளும். என்னை ஏற்றுக்கொண்டருளும். என்னை அன்பின் ஆண்டவரே, யாக்கோபுவை போல திறந்த மனநிலைமையிலே நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். யாப்போக்கு ஆற்றங்கரை யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு புது வாழ்வின் சூரிய உதயமாய் அமைந்ததை போல இந்த 2024ஆம் ஆண்டின் தவ காலம் முதல் வெள்ளிக்கிழமை மாலையிலே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் முழங்கால் படியிடுகின்ற போது, உம்முடைய பாதத்திலே நாங்கள் எங்களை திறந்த மனதோடு கூட ஒப்படைக்கின்ற போது, ஆண்டவரே, நாங்கள் என்ன நிலைமையில வந்திருக்கிறோமோ அதே நிலைமையில ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக. அந்த மகிமையின் உன்னதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அருள் தருவீராக. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள எங்களை மறு அர்ப்பணம் செய்கின்றோம். நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ராப்போஜனம் அப்படிப்பட்ட ஆற்றலை எங்களுக்கு தரட்டும். இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த தப காலத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதலாம் வெள்ளிக்கிழமையிலும் கர்த்தாவே, உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மை துதிக்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களுக்காக உண்டு பண்ணின திருவிருந்திலே நாங்கள் பங்கு கொள்ளவும், அதன் மூலமாய் கர்த்தாவே இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, இனி நீ யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய் என்ற வார்த்தையின்படி வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருடைய சுயத்தையும் நாங்கள் வெறுத்து வரக்கூடிய நாட்களிலே புதிய இஸ்ரவேல் மக்களாய் கர்த்தாவே, அநேகருக்கு பயன்படுகின்ற மக்களாய் கர்த்தாவே, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற மக்களாய் எங்களை உம்மிடத்திலே ஒப்படைக்கின்ற மக்களாய் இருக்க கிருபையாய் ஜெபிக்கிறோப்பா. நாளை வந்த ஒருவரும் வெறுமனே திரும்பாதபடி கர்த்தாவே, எந்த நோக்கத்தோடு கர்த்தாவே இந்த உபவாச நாட்களை நியமித்தார்களோ கர்த்தாவே, அதை இந்த நோக்கத்தை கர்த்தாவே நீ நிறைவேற்றி கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி எடுத்துக்கிறோம். ஒவ்வொருவருடைய மனதின் எண்ணங்களையும் கர்த்தாவே வியாகுலங்களையும் அறிந்திருக்கிற தேவன் தாமே எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே மாற்றி படப்போகிற கிருபைக்காக நன்றி எடுத்திருக்கிறோம். இந்த ஒப்படத்தின் ஆண்டிலே கர்த்தாவே வந்த ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அப்பா, நீர் கிருபையாய் உம்முடைய வல்ல கரம் நீட்டி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கல்வாரி ரத்தம் ஒவ்வொருவருடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை கர்த்தாவே பாய்ந்து ஒவ்வொருவருக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் கொடுத்த கர்த்தாவே, ஒவ்வொருவரும் சாட்சியின் பாத்திரமாய் கர்த்தாவே தூய இம்மானுவேல் ஆலயம் அநேகத்துக்கு முன்மாதிரியாய் இருக்கத்தக்கதான கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கின்றோம். விசேஷமாய் கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து கர்த்தாவே உம்முடைய திருப்பலிபடத்திலே கர்த்தாவே காணிக்கை படைத்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, உமக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ண தேவன் இந்த நாளிலே வந்து உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து கர்த்தாவே உம்மிடத்தில் கேட்ட ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு செல்லத்தக்கதான கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாக திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட இன்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது.
நிறைவு பவனி பாடல் 88வது பாமாலை, முதலாம் சரணம் கடைசி சரணம் முழங்கால் நின்று பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். இனிமேல் நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாயாக என்று புது நாமத்தை தரித்திருக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களையும் இந்த நாளிலே அப்படிப்பட்ட புதிய சிருஷ்டிகளாய் உருவாக்கி இந்த உலகத்திற்குள் அனுப்புகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒப்படைப்பின் ஆற்றலோடு கூட உங்களுடைய நாமத்தை தொடர்ந்து இந்த தவக்காலங்களில் மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு அருள் தார். நீர் கொடுத்திருக்கிற புதிய நாமத்தோடு கூட இந்த உலகத்திலே நாங்கள் பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மிகுந்த அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்வோம். ஆமென்.